இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை இசையா? விஷால், ஏய், நீ எப்படி இங்க வந்த? விஷால் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. அந்த ஸ்ரீஜா ரொம்ப தப்பானவ. இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவ. என்னால கடைசி வரைக்கும் உங்ககிட்ட நிரூபிக்க முடியல. அதனாலதான். போதும், நிப்பாட்றியா? நீ எப்போ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்த? திருட்டு தாலிய கட்டிக்கிற வாடி. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என்ன ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இசை? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அத்தை, ஸ்ரீஜா ரொம்ப தப்பானவ அத்தை. அவ விஷால ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தான் இங்க வந்தா. இவ யார் தெரியுமா? நிறுத்து முதல்ல. நீதான் ஏமாத்துன. எல்லாரும் உன்னால பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். என் கை மேல அடிச்சு சத்தியம் கூட பண்ண. எங்க எல்லாரையும் ஏமாத்தி மணமேடையில விஷால் பக்கத்துல உட்கார்ந்து எப்படி உன்னால இப்படி பண்ண முடிஞ்சது? எப்படி எனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சது? அத்தை, இல்ல அத்தை. உங்களுக்கு நான் என்னைக்கும் என் மனசார துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன். அந்த எண்ணமே எனக்கு கிடையாது அத்தை. ஏய், நடிக்காத. இப்படி பண்ணதுக்கு பேர் என்ன? துரோகம் இல்லையா? ஏமாத்து வேலை இல்லையா? நீ தாண்டி ஏமாத்துக்காரி. விஷாலையும் அத்தையையும் ஏமாத்தி தான் இந்த கல்யாணத்தை பண்ண பாத்திருக்க. இசை, ஸ்ரீஜா உன்னை பத்தி சொன்னதுதான் சரி. அவ சொன்னதான் நீ இப்ப செஞ்சிருக்க. நான் தான் உன்னை நல்லவன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். போது நிப்பாட்டுமா. என் பொண்ணுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. என் பொண்ணு வாழ்க்கையை ஏமாத்தி இவ தாலி கட்டிக்கிட்டா. அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. என்னத்த பாக்குறீங்க? இவ ஒரு ஏமாத்துக்காரியத்த திட்டம் போட்டு என்ன மயக்கம் அடைய வச்சு முகத்தை மறைச்சு உங்க எல்லாரையும் ஏமாத்தி மணமேடையில இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கா. இவ இதெல்லாம் தனியா பண்ணல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அந்த ராகவும் வர்ஷினியும் தான். அவ கழுத்துல இருக்கிற தாலியை அறுத்து எறிங்க. என்னத்த பேசாம இருக்கீங்க? ஏன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி அவ கழுத்துல இருக்கு. நீங்க ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறீங்க. இருங்க, நானே அவ கழுத்துல இருக்கிற தாலி அறுத்து எறியறேன். ஏய் நில்லு.
பாக்குற? முகத்தை மூடி ஏமாத்தி திருட்டுத்தனமா தாலியை கட்டிக்கிட்டா எல்லாரும் ஏத்துப்பாங்கன்னு நினைச்சியா? இல்ல நான் தான் விட்டுருவேனா? ஏய் என் தாலி மேல கைய வச்ச அவ்வளவுதான் பாத்துக்கோ. அவ பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஒரு பொண்ணு கழுத்துல கட்டின தாலிய எப்படிங்க இறக்க முடியும்? அவ பண்ண தப்புக்கு அவளுக்கு தண்டனை கொடுக்கலாம். வேற எந்த முடிவுனாலும் சொல்லுங்க, நான் கட்டுப்படுறேன். ஆனா அவ கழுத்துல இருந்து தாலிய என்னால அறுக்கிறதுக்கு முடியாது. அத நான் பண்ணவும் மாட்டேன். ஏய், எங்க அம்மா வேணா உன் கழுத்துல இருந்து தாலியை இறக்குறதுக்கு தயங்கலாம். ஆனா இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிறதுனால உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்காத. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கட்டினது தாலியும் கிடையாது, நீ என் கூட சேர்ந்து வாழவும் முடியாது. நான் எல்லாமே உங்க நல்லதுக்காக மட்டும் தான் செஞ்சேன். என்ன நம்புங்க ப்ளீஸ். உன்னை நம்புறதா? இதுவரைக்கும் நான் உன்னை நம்பத்தானே செஞ்சேன். ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? வேதனையும் அவமானமும் தான் கிடைச்சது. என்ன விடு. என் அம்மா உன்னை எவ்வளவு நம்பினாங்க. ஆனா இப்ப நீ செஞ்ச காரியத்தால அவங்க உடஞ்சே போயிட்டாங்க. சாரி விஷால், சாரி. நான் என்ன கெடுதல் பண்ண இசை? ஸ்ரீஜா பல தடவை உன் மேல சந்தேகப்பட்டு பேசினப்பெல்லாம் நான் அவகிட்ட உன்னை பத்தி உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினேன். இசை ரொம்ப நல்லவன்னு அவகிட்ட நான் சண்டை போட்டேன். இப்ப என்னாச்சு? நான் முட்டாளாயிட்டேன். ஸ்ரீஜா சொன்னது சரியாயிடுச்சு. என் லைஃப் போச்சு, எங்க வீட்ல இருக்கிற சந்தோஷம் போச்சு. 2 பசங்களுக்கும் ஆசையா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அம்மா எத்தனை நாளும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா இப்ப 2 பசங்களோட கல்யாணமும் ஒரு கெட்ட கனவு மாதிரி அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்கள பயமுறுத்த போகுது. இதுல இருந்து அவங்க எப்படி மீள போறாங்கன்னு தெரியல.